Hi everyone, I'm Dr. Madhumita and you know me as Medico Madhu. I've been answering the questions that have been asked by you. So again, in this episode, I would be doing the same. If you have any doubts, you can communicate with me through either a short clip of the video or an audio clip, or even you can text in the comment section. We will be taking your questions one by one. You can check the description below as to how you can communicate with me. So answering the first question put forward. வணக்கம் டாக்டர். என்னோட கேள்வி என்னன்னா, விரதம் இருக்கிறதுல இருக்கிற நன்மைகள் தீமைகள் பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்ல முடியுமா? அதே மாதிரி இப்போ சர்க்கரை நோய், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி இருக்கிற மக்கள்லாம் விரதம் இருக்கும்போது என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், அதை எப்படி நல்லபடியாக விரதம் இருக்கிறதுன்றதை பற்றி, அதோட நல்ல குணங்களை பற்றி சொல்ல முடியுமா? நன்றி டாக்டர். சார், இது ரொம்ப காமனா எங்களுக்கு வர கேள்வி. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப வேலிடான கேள்வியும் கூட. ஸோ விரதம் இருக்கிறதுங்கிறது இன் ஜென்ரல் நல்லதுதான். நீங்க வந்து ஆயுர்வேதால பார்த்தாலும் சரி, இல்ல எங்க இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து இந்த ஒரு 15 days ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுல வந்து ஆக்சுவலா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளில போகுதுங்கிற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கு. இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதெல்லாம். ஸோ இதை பத்தி நாங்க படிச்ச ஸ்டடீஸ்ல என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, 12 ஹவர்ஸ்க்கு மேல யாரெல்லாம் ஃபாஸ்டிங் பண்றாங்களோ, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, தட் இஸ் லெட்ஸே அவங்க வந்து ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டாங்க, திரும்ப அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு தான் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க மிடில் தண்ணி கூட குடிக்கல, வேற எதுவுமே எடுக்கல, ஒரு கிரீன் டீயோ இல்ல ஒரு ஜூஸோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலன்னும் போது இந்த விரதம் 12 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் வேலிட். அதுக்கு மேல போச்சுன்னா அதனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை விட நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்படுற ஹார்ம்ஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் அ நார்மல் இண்டிவிஜுவல் 12 மணி நேரம் வரைக்கும் நீங்க வந்து ஃபாஸ்டிங் வைக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப ரிலிஜியஸ் பர்சன், 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபாஸ்டிங் வைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து தண்ணி குடிங்க. அந்த டைம்லயுமே தண்ணி குடிக்கிறது நல்லதுதான். தண்ணி குடிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. மிச்சப்படி எங்களுக்கு வந்து கன்க்ளூசிவா தண்ணி குடிக்காதவங்களுக்கு இந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபாஸ்டிங் வைக்கல ஏதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்திருக்கானா இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டடீஸ் எதுவும் வந்ததில்லை. அதே மாதிரி 100% இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வந்ததில்லை. ஸோ அதனால அந்த வெறும் வயிற்றுல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கலாமா ஒரு நாள் ஃபுல்லாங்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது சார். நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஒருவேளை ஒருத்தங்களுக்கு சுகர் இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எல்லாம் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அவங்க வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 12 மணி நேரம் கேப்க்கு மேல அவங்களும் போக கூடாது. ப்ரிஃபர்ட் என்னன்னா அவங்க சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் அதை அவங்க ஃபாலோ பண்றது அவங்களுக்கு நல்லது. நான் அதுக்கு என்ன மீன் பண்றேன்னா, சூரிய அஸ்தமம் ஆகும் போது அவங்களோட ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கலாம். அவங்க அடுத்த நாள் காத்தால சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங்கை நிறுத்திடலாம். இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஃபாஸ்டிங் வச்சு காத்தால அவங்க 7 மணிக்கு அவங்க திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல பிரச்சனையே கிடையாது சார். அண்ட் இன்னொன்னு, நீங்க ப்ரிகாஷன்ஸ் அவங்க என்ன எடுக்கணும்னு கேட்டீங்க. அவங்க ஃபாஸ்டிங் வைக்கிற அன்னைக்கு லெட்ஸே அவங்க ஏதோ ஒரு ரிலிஜியஸ் ரீசன்னால ஒரு ஃபுல் டே அவங்க ஃபாஸ்டிங் இருக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க அந்த பர்டிகுலர் டே மாத்திரை எடுக்காம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட ஒரு சுகர் பவுச்சோ இல்ல ஒரு ஜூஸோ ஏதாவது அவங்க வச்சுக்கிறது நல்லது. சுகரோ, பிரஷரோ, கொலஸ்ட்ராலோ, தைராய்டோ இந்த மாதிரி எந்த உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும் அவங்க தண்ணி கண்டிப்பா குடிச்சுட்டே இருக்கணும். அவங்க எவ்வளவு அவங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. For all those who don't understand Tamil, basically sir has asked whether fasting is beneficial for us or not, and if so, what is the type of fasting that is recommended, and if you are a diabetic or you have some other health issue, what are the precautions that are to be followed. Well, fasting has been proved to be beneficial. Let's say you're someone who fasts every 15 days once, then definitely you can go ahead. It is proved in all forms of medicine that it is beneficial. We do not have exact data to show that whether it's going to work if you're completely fasting even without water, but it hasn't proved to be having any negative effect on the body. So definitely if you're someone who has been fasting for a long time and it hasn't affected you at all, please go ahead and continue. There is no issue. For those who are starting, I would suggest that you take at least water when you are fasting. That would help you. Regarding the intermittent fasting, the preferred would be to follow the circadian rhythm. That is, you follow the sun's cycle. So when the sun
sets, that is the time you should start your fasting, and you have to break it when the sun rises. So let's say around 7 o'clock in the evening you start the fasting, you break it around 7 o'clock in the morning. Preferred is 12 hours, and I would suggest that you drink plenty of water during that time. Apart from that, if you're someone who is fasting more than 12 hours on a daily basis, then it is not recommended. Harmful effects have been noticed, especially for those who do not take anything at all. Even water, if you don't drink, then it is going to be harmful. Whether you're a normal person or you have some health issues, it's not going to be beneficial. Now, coming to those who have health issues like diabetes, cholesterol, hypertension, thyroid, any of these issues, then again, the intermittent fasting, you can follow the same thing. Evening sunset and morning sunrise should be your criteria as well, and 12 hours is what is recommended. Plenty of fluids is recommended. Let's say you're someone who is fasting every 15 days once or something like that. In that case, that particular day, you don't take medication. Always have a sugar pouch or a juice or something with you, and please keep drinking plenty of water. That would help you. హలో మేడం, నమస్తే. నా డౌట్ ఏంటంటే మా పాప ఏజ్ 16 ఇయర్స్. పాపకి పీరియడ్స్ ఇర్రెగ్యులర్ ఉంటుంది. లైక్ 2 మంత్స్కి ఒకసారి, 1 మంత్కి ఒకసారి, 2 మంత్స్కి ఒకసారి, 3 మంత్స్కి ఒకసారి అలా అవుతుంది. అండ్ ఆమె వెయిట్ కూడా చాలా ఎక్కువగా పుట్ ఆన్ అవుతుంది. ఎందువల్ల అంటారు? థ్యాంక్ యూ మేడం. అమ్మాయికి పెద్ద ప్రాబ్లం ఏమీ లేదు, కంగారు పడకండి. అమ్మాయికి పీరియడ్స్ ప్రాబ్లం చెప్పినారు, తర్వాత వెయిట్ గెయిన్ చెప్పినారు మీరు. అది థైరాయిడ్ ప్రాబ్లము ఆర్ పీసీఓఎస్ రిలేటెడ్ ఉండొచ్చు. దానికి అమ్మాయి డయట్ లో కంట్రోల్ చేయాలా. లో కార్బోహైడ్రేట్, లో ఫ్యాట్ డయట్ అవశ్యం ఉంది. ఎక్సర్సైజ్ రెగ్యులర్ చేయాలా. తర్వాత స్ట్రెస్ కంట్రోల్ చేయాలా. కావాలంటే ఒకసారి బ్లడ్ టెస్ట్ లో థైరాయిడ్ ప్రొఫైల్, హార్మోన్ ప్రొఫైల్ చెక్ చేసేయండి. అడిషనల్లీ అల్ట్రాసౌండ్ స్కాన్ ఒకసారి చెక్ చేసేయండి. ఇదిలో కన్ఫర్మ్ అయిపోతుంది. ఈ టెస్ట్ లో ప్రాబ్లం ఉందా లేవా అని తెలిసిపోతుంది. సో మేడం has actually asked us about her daughter, who is a young girl having a little bit of periods issues. She is not getting regular cycles. There are times that she gets once in 2 months also, and she has gained weight. So what has to be done for the child is a question. Usually, let's say that the child has attained menses just in the last 3 to 4 years, then it is normal to have irregular cycles. But if she is someone who has had regular cycles and this has come, then it is definitely something to worry about. She has also mentioned that the child has gained some weight. It can either be an hormonal issue because of polycystic ovarian disease, or it can be the other hormonal issue, that is thyroid disorder. So all we have to do is, first is lifestyle changes for the child. So basically she has to go for regular physical activity. She has to reduce the carbohydrates in her diet and reduce the fat content of the diet. She has to reduce her stress levels by doing meditation, yoga and other stuff. She has to be in general happy. This would help her a lot. Apart from this, she has to get herself evaluated by doing her hormone profile, by getting a thyroid check, by checking her hemoglobin level. It might be just a deficiency, but the weight gain is unlikely unless and until it's a very severe deficiency. And she has to also get her ultrasound abdomen done to see if there is any intrinsic problem in the uterus or ovaries per se. டாக்டர், என் பேர் உமா மகேஸ்வரி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு 45 வயசுலேருந்து சுகர் இருக்குது. இப்போ 62 வயசு ஆகுது. பட் எனக்கு இப்போ சுகர்லாம் நார்மலில் தான் இருக்குது. ஆனால் உடம்பு பூரா இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி 2 காலுக்கு தொடப்பகுதியிலெல்லாம் ஃபுல்லாக இச்சிங் இருக்குது. அதுக்கு ஏதாவது ரெமிடி இருக்கா டாக்டர்? உங்கள் ப்ரோக்ராம் நான் ரெகுலராக பார்த்துட்டு வரேன். ஏதாவது ரெமிடி இருந்தால் எனக்கு தயவுசெய்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ உமா மேடம். நீங்கள் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு உடம்பு அரிப்புக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் உங்களுக்கு இத்தனை வருஷமா சுகர் இருக்கிறதே கூட இருக்கலாம். சுகர் நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ நீங்க உடம்புக்கு ராத்திரி தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் காத்தால குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடம்புக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறதுலாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னொன்னு, ஒரு வாட்டி உங்களோட கிட்னி, உங்களோட லிவரை செக் பண்ணிக்கோங்க.
அதுல உங்களுக்கு சில சமயம் பிரச்சனை இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி உடம்புல அரிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது உங்களோட பெட்டிங்ல ஏதாவது இருக்கா, இல்ல நீங்க வெளில போயிட்டு வரும்போது உங்களுக்கு அரிப்பு அதிகமாகுதான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அலர்ஜினால கூட இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க உங்க தொடப்பகுதியில உங்களுக்கு வந்து இச்சிங் நிறைய இருக்குன்னு. பேசிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு சுகர்னால இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுவும் எஸ்பெஷலி நம்மளோட அக்கல்னு சொல்ற இடம், அப்புறம் நம்மளோட தொடப்பகுதியிலாம் வேர்வை அதிகமா நம்மளுக்கு வரும். இதனால நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஆன்டி ஃபங்கல் க்ரீம் போட்டுட்டு அந்த இதை ட்ரீட் பண்ணிக்கலாம். அது நீங்க மினிமம் 2 வாரம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். காத்தால குளிச்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணிட்டு நீங்க ஆன்டி ஃபங்கல் க்ரீமை போடலாம். அதே மாதிரி சாயங்காலமும் நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க 2 வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது சரியாயிடும். சரியானதுக்கு அப்புறம் கூட உங்களோட தொடப்பகுதியை எவ்வளவு ட்ரையா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. So, what Mrs. Uma has actually asked us is, she has been having diabetes for quite some time now. It's been more than 15 years. She has been experiencing itching all over her body, more so in the joint region near the thigh region. So, this can be because she is diabetic for a long time. So, diabetes causes dryness in the body. All we have to do is apply oil. It can be normal coconut oil itself overnight, and then the next day you can have a bath, so that would moisturize, and after the bath you can apply moisturizer to your body. The second possibility is that maybe it's a liver disease or it's a kidney disease. So in that case, again, it has to be evaluated. We have to get it checked. The third thing is it can be an allergy because of whatever, let's say that you are exposed to sun rays or you went out, there is some allergen that can also cause it. So in that case, we have to first check and evaluate it. And the next is, she had mentioned about the joint region, that is near the thigh region, where she is having too much of itching. So in this case, it can be because of a fungal infection. The armpit area, the thigh region, all these areas are where the sweat glands are more and we sweat a lot. So in these cases, what happens is it can result in fungal infection because of low immunity due to diabetes itself. So using an antifungal cream twice a day will actually help. After that, we have to make sure once it's treated that this area stays sweat free. So we have to keep it as dry as possible. Thank you for your questions. You can also put forward your questions by either a video or an audio clip, or you can text in the comment section. You can see the description. I'll meet you all with many more videos.